பாண்டிய கூட்டு வராங்க? பாத்து இங்க எதுக்கு கூட்டு வராங்க? பாத்து சஞ்சீவ். என்னம்மா அபி, கோயில் நடசாத்திர நேரத்துல பாண்டிய கூட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? பூசாரி ஐயா, சஞ்சீவ் குடிக்கிறான், அடிதடிக்கெல்லாம் போறான். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சேமா. சஞ்சீவ் இனிமே யாரையுமே அடிக்க கூடாது, குடிக்க கூடாது. அவன் நல்லவனா திருந்தி வாழணும். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? பூசாரி ஐயா, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அம்மா வந்து என் புருஷன் குடிக்கிறாரு, அவரை நீங்க தான் எப்படியாவது திருத்தணும்னு கேட்டதுக்கு நீங்க அந்த அம்மா கையில முனீஸ்வரன் சாமி மாலை ஒண்ணு கொடுத்து இது உன் புருஷன் கழுத்துல போட்டு முனீஸ்வரனுக்கு விரதம் இருக்க சொல்லு, அவர் திருந்திடுவாருன்னு சொன்னீங்கல்ல. முனீஸ்வரனுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்க சொல்லு, உன் புருஷன் கண்டிப்பா திருந்திடுவான். ஆமா, அதே மாதிரி சஞ்சீவுக்கும் நீங்க முனீஸ்வரன் மாலை போட்டு என் சஞ்சீவ் திருந்தி நல்லவன் ஆகணும். எதுக்குடா புடிச்சிருக்க அபி? அன்னைக்கு வந்தவ புருஷன் கடவுள் நம்பிக்கை உள்ளவமா. அவன் கழுத்துல மாலைய போட்டா அவன் சாமிக்கு பயந்து குடிக்காம கொள்ளாம இருப்பான். ஆனா பாண்டி கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கணேசா, நீ சொல்ற மாதிரி பாண்டி கழுத்துல முனீஸ்வர மாலை போட்டா சாமிக்கு பயந்து அவன் குடிக்காம வம்பு தும்புக்கு போகாம இருப்பானா? மாறுக்காது போவான். பாண்டி மாலைய போட்டுக்கிட்டு வம்பு தும்புக்கு போனா அது தெய்வ குத்தமாயிடும். அப்புறம் பாண்டிக்கு தான் அது பிரச்சனை. இந்த மாலை விஷயமெல்லாம் பாண்டிக்கு ஒத்து வராது தாயே, விட்டுடுமா. ஐயோ, கண்டிப்பா ஒத்து வரும் பூசாரி ஐயா. எனக்கு இந்த முனீஸ்வரன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. முனீஸ்வரன் சாமி கண்டிப்பா சஞ்சீவ் அடிதடிக்கு போக விட மாட்டாரு. நான் சரியா தாண்டா இருக்கேன். நீங்க சாமியை நினைச்சு சஞ்சீவுக்கு மாலையை போட்டு விடுங்க பூசாரி ஐயா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறத. சரி, போட்டு விடுதேன். மாலை போடுறதுக்கு முன்னாடி பாண்டி குளிக்கணும். கிணத்தடி கூட்டு போய் குளிப்பாட்டி வேற ட்ரெஸ் போட்டு கூட்டு வாங்கம்மா. சரிங்க ஐயா. நான் அதுக்குள்ள பூஜைக்கான வேலையை செஞ்சு வைக்கிறேன் தாயி. சரிங்க. வா சஞ்சீவ், பாத்து வா. கூட்டு வாதாயி. சஞ்சீவ், அபி, இந்த விபூதி எடுத்து அவன் நெத்தியில வைதாயி. என்னது? ஓம் முனீஸ்வரா போற்றி, காவல் தெய்வமே போற்றி. இந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு முனீஸ்வரா. இந்த பொண்ணு வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பா. இந்த பையனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. முனீஸ்வரா, நீதான் துணை. சஞ்சீவ் திருந்தி நல்லவனா மாறணும், அதுக்கு நீதான் துணை இருக்கணும். இந்த மாவி ஆரத்தி எடுத்து பாண்டிக்கு வச்சுடுமா. என்னடா பண்ற? குங்குமத்தை எடுத்து வைமா. ஓம் முனீஸ்வரா போற்றி. முனீஸ்வரா, நீதான் பாண்டிய திருத்தி பாண்டி பொண்டாட்டி வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணும்.
என்னடா போடுறீங்க? அம்மாடி மாலையை போட்டாச்சு, இனி ஒன்றும் பயம் இல்லை. ம். பாண்டி மட்டும் சரியா ஒரு மண்டலம் விரதம் இருந்துட்டு மாலையை கழட்டிட்டா பாண்டிய திருத்தி நல்லவனாகிற பொறுப்பை இந்த முனீஸ்வரன் ஏத்துப்பார். ஆனா ஒண்ணுமா, பாண்டி மாலையை போட்டுக்கிட்டு இந்த ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் சாராயம் குடிக்கவோ வம்பு தும்புக்கு போறதோ மாலையை கழட்டவோ கூடாது. சரி பூசாரி ஐயா. அப்படி பாண்டி வம்பு தும்புக்கு போனாலோ இல்ல மாலையை கழட்டினாலோ அப்புறம் தெய்வ குத்தமாயிடும். முனீஸ்வரன் கோபத்துக்கு பாண்டி ஆளாயிடுவாமா. அப்படி எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் பூசாரி ஐயா. நல்லதே நடக்கும் தாய். அம்மா கூட்டு போமா. சரிங்க ஐயா, நாங்க வரோம். நல்லதுமா. சஞ்சீவ், என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு? முடிஞ்சிருச்சு. வா போ. வா சஞ்சீவ். ராசாத்தி, நான் சொல்றதெல்லாம் எழுது. குடன்ல அரிசி இருப்பு 150 மூட்டை எழுதிக்க. எழுதிட்டப்பா. உரம் இருப்பு 2 சாக்கு. உரம் 2 சாக்கு. எழுதிட்டப்பா. அப்புறம் விதை இருப்பு 150 கிலோ. எழுதிட்டியா? எழுதிட்டேன். என்ன இவ்ளோ நேரம் ஆகுது, இந்த பயல இன்னும் காணோம். எங்க போயிருப்பான் இவன்? நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்றதில்ல. அப்பா, அம்மா பாருங்களேன், வாசல்ல நின்னுகிட்டு வீதியவே பாத்துட்டு இருக்கு. என்ன மேகல, எதுக்கு நீ வீதியே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, மணி 11க்கு மேல ஆச்சு. இந்த பையன் பாண்டியன்னு காணுமே, அதான் அவன் வாரானான்னு பாத்துக்கிட்டு கிடக்கேன். உன் புள்ள என்னைக்குதான் நேரத்துக்கு வந்திருக்கான்? அவன் வந்துருவான், நீ உள்ள போய் படு போ. அம்மா, அப்பா சொல்றாருல, போய் படுமா. எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராதுல்ல, அதான் இன்னும் சித்த நேரம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குறேன். உன்னை திருத்தவே முடியாது. ராசாத்தி, கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சுதா? எனக்கு தூக்கம் வருது, எல்லாத்தையும் எடுத்து வை. வா போய் படுப்போம். மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துப்போம். போ. ஏலே, நீ எப்ப வருவியோ அப்ப வா. வரும்போது கதவை பெப்பர் பேன் திறந்து வச்சு வந்துடாத, சாத்திட்டு வா. என்ன? வா சஞ்சீவ், வா. உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வா. என்னங்க? இல்ல பாண்டி, என்ன பி, என் பையன் மாலெல்லாம் போட்டு சாமியார் மாதிரி இருக்கான். சஞ்சீவ் அடிதடி பண்றது, அடுத்தவங்க கைய கால உடைச்சு பணம் வாங்குறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க வேணா சஞ்சீவ் பண்றத பார்த்தும் பார்க்காத மாதிரி பொறுத்து போலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. சஞ்சீவ் இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது, யாரோட பாவத்தையும் சம்பாதிக்க கூடாது. கரெக்ட். அதான் சஞ்சீவ நம்ம ஊர் முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சஞ்சீவ் திருந்தணும்னு வேண்டிக்கிட்டு மாலை போட வச்சு கூட்டிட்டு வந்த மாமா. சஞ்சீவ் ஒரு மண்டலத்துக்காவது இந்த மாலையை அவன் கழுத்துல போட்டிருக்கணும். மாலை போட்ட இந்த ஒரு மண்டலத்துக்கும் சஞ்சீவ் குடிக்க கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, எந்த வம்பு தும்புக்கும் போகவே கூடாது. அப்படி சஞ்சீவ் இருந்தான்னா அந்த முனீஸ்வரன் சஞ்சீவை திருத்திடுவாருன்னு நான் நம்புறேன். அதுக்கிடையில சஞ்சீவ் மாலைய கலட்டினா தெய்வ குத்தமாயிடும்னு உங்களுக்கே தெரியும். அதனால சஞ்சீவ ஒரு மண்டலத்துக்கு மாலைய கழட்ட விடாம நீங்களும் பாத்துக்கோங்க, நானும் பாத்துக்கிறேன். சரிம்மா. நான் வரேன் அத்தை. வரேன் மாமா. என்ன மேகல,
நம்ம புள்ள போதையில இருக்கும்போது அந்த பொண்ணு மாலையை போட்டுட்டு இந்த பேச்சு பேசுற போது நீயும் பாத்துட்டு சும்மா இருக்க? ஏங்க நம்ம புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியதான் அந்த புள்ள அப்படி பேசிட்டு போகுது. அபி பேசுனதுல ஒரு தப்பும் இல்லையே. நம்ம பையன் திருந்துனா அதுவே நமக்கு போதுங்க. வாங்க இவனை உள்ள கூட்டு போவோம். வாங்க. வாப்பா. அண்ணே, வா வா வா. பாத்து வாண்ணே. பாத்து பாத்து பாத்து. பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக. ஏமா ராசாத்தே, அப்பா கொஞ்சம் டீ போட்டு கூட. தோ போட்டு எடுத்துட்டு வரேன்ப்பா. இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திரபடி ஏய். வருக வாசவன் வருக ஏய் யாரா அது? நேசக்குரமகள் ஐயா வருக என்னம்மா சத்தம்? பாட்டு நிறுத்துமா? ராசாத்தே எல்லாம் எங்க போய் தொலைஞ்சதுங்க? பாட்டவரை போட்டு உயிர் எடுக்கிறாங்க. வீடே ஒரு மாதிரியா இருக்கு. இது வேற கத்திட்டு. ராசாத்தி சொல்லுண்ணே. என்ன வீடு ஃபுல்லா ஒரே புகைய போட்டிருக்கீங்க? அது சாம்பிராணி போகண்ணே. சாம்பிராணி புகையா? ஆமா, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில பாட்டை போடுறீங்க, புகைய போடுறீங்க. ஒரு மனுஷன் எப்படித்தான் தூங்குறது? அது இல்லண்ணே, மாலை போட்ட உங்க வீடு கோயில் மாதிரி மங்களகரமா இருக்கணும்னு அம்மா தான் சொன்னாங்க. அதான். அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது. ஆமா, மாலை போட்ட வீடா? யார் மாலை போட்டிருக்கா? அந்த ஆள் மாலை போட்டிருக்காரா? ஐயோ, அபி அண்ணனுக்கு மாலை போட்ட விஷயம் இன்னும் தெரியலையோ? என்ன கையில? அப்பாவுக்கு டீ. டீயா? சரி, அப்பாவுக்கு டீயை கொடுத்துட்டு போய் எனக்கு காபி தண்ணி எடுத்துட்டு போ. காஃபியா? அண்ணே, நீ குளிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. குளிக்கணுமா? என்னல பேசுற? நான் கொழுப்பேறி போச்சா? போ, போய் காப்பி எடுத்துட்டு வா. ஐயோ, அண்ணன் கிட்ட முனீஸ்வர சாமிக்கு மாலை போட்டிருக்கேன்னு சொன்னா கோவத்துல என்ன அடிப்பானோ? எதுக்கு வம்பு? அவனா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நிக்கிற? போ, அப்பாவுக்கு டீயை கொடுத்துட்டு காப்பி தண்ணி எடுத்துட்டு வா. போ. வர வர எல்லாருக்கும் திமிரு அதிகமாயிடுச்சு. அப்பா, இந்தாங்க டீ. ஐயோ, வயசான காலத்துல மாலையை போட்டு வந்து காலங்காலத்துல பாட்டை போட்டு நம்மளை எழுப்பி விட்டுறாங்க. தூக்கம் வர போச்சு. நம்ம கழுத்துல இப்படி சாமி மாலை, சாமி ட்ரெஸ் வர போட்டிருக்கேன். ஐயோ, அண்ணனுக்கு மாலை போட்ட விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கே. அம்மா, அம்மா. ஏய், மா. இவன் ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கான்? மா.
ஏலே என்னடா அப்படி கத்திக்கிட்டு கிடக்க? ஆ, இங்க பாரு, என் கழுத்துல எப்படி சாமி மாலை வந்துச்சு? யார் எனக்கு மாலை போட்டு விட்டது? இதுக்கு தான் கத்துனியா? ஏலே நேத்து நீ நல்லா தண்ணி அடிச்சு கிடந்தியா? அந்த அபிதான் உன்னைய கோயிலுக்கு கூட்டு போய் மாலையை போட்டு விட்டுச்சு. அபியா? முனீஸ்வரா, நீதான் பாண்டிய திருத்தி பாண்டி பொண்டாட்டி வேண்டுதல நிறைவேற்றி வைக்கணும். இனிமே நீ தப்பு பண்ணக்கூடாது, திருந்தணும்னு சொல்லி உன்னை முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அபிதான் மாலை போட்டு விட்டுச்சு. புள்ளத்தாச்சியாச்சேன்னு பரிதாபப்பட்டா, போதையில இருக்கும்போது எனக்கு மாலை போடுற அளவுக்கு வந்துட்டாளா அவ? அவளை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏலே, என்ன இவன்? இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, பாண்டி, எங்கல போற? இல்ல, இல்ல. வா, விடுப்பா. அவளை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். சும்மா என்ன கோமாளி நினைச்சிட்டு இருக்காளா? அறுத்து போட்டாதான் எனக்கு ஆத்திரமே அடங்கும். விடுங்க என்ன. பாண்டி இங்க பாருடா, கழுத்துல மாலையை போட்டுட்டு வெட்டி குத்துன்னு போக கூடாது, தெய்வ குத்தமாயிரும். ஆமா, பெரிய மாலை. இந்த மாலை கழுத்துல இருந்தா தானே இதெல்லாம் ஆகும். என்னல இப்படி பண்ற? மாலையை போட்டா ஒரு மண்டலத்துக்கு கலட்ட கூடாதுல, அது சாமி குத்தமா போயிரும்டா. நம்ம குடும்பத்துக்கே பெரிய சாபமாயிரும். மாலையை கழட்டாத பாண்டி. ஆமாலே, அம்மா சொல்றது கேளு. அண்ணன், நீ கோவப்பட்டு மாலையை அறுத்தேறிய, இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, சாமி விஷயம்னு. மாலையை கழட்டிடாதண்ண. ஏன் கழட்ட கூடாது? இப்ப கழட்டுறேன் பாரு. இங்க பாரு, நீ என் புள்ளனா, நான் சொல்றத கேளு. மாலையை கழட்டாத. அந்த அபி என் விஷயத்துல ரொம்ப தலையிடுறா. நாளைக்கு இருக்கு அவருக்கு. இந்த அபி என் கழுத்துல மாலையை போட்டு என்ன கரிமீன் சாப்பிட விடாம பண்ணிட்டாரு. கீரைமா கீரை, கீரை கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கீரை, கீரைமா கீரை. அண்ணே, தக்காளி எவ்வளோண்ணே கிலோ? 20 ரூபாமா. சரி, 1 கிலோ போடுங்க. சரிம்மா. 1 கிலோ போதும். கத்திரிக்காய் எவ்வளோ? 50 ரூபாமா. 50 ரூபாவா? காய் வாங்கிட்டு இருக்கியா? இதோ வரேன். ராணி வரானே. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் போதையில இருக்கும்போது என் கழுத்துல மாலை போட்டு என்ன சாமியார் ஆக்கிட்டல. ஏய், அவசரப்பட்டு என்ன அடிச்சிராத, சாமி குத்தமாயிடும். சாமி குத்த ஆனானே ஆயிட்டு போகுது. நீ எவனையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பம் ஆயிட்டு உன் பிள்ளைக்கு நான் பண்ண சொல்றல. தம்பி தம்பி, கொஞ்சம் நிறுத்துப்பா. என்னதான் புருஷன் பொஞ்சாதி உங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் அதுக்காக இப்படியா வீதிக்கு வந்து பொஞ்சாதி அடிப்ப? நல்லா கேளுங்க கவன. அதுவும் மாலைய போட்டுக்கிட்டு பொஞ்சாதி அடிக்கலாமா? பொஞ்சாதியா? எனக்கு கல்யாணம் ஆனது நீ பாத்தியா? ஏதோ என் கல்யாணத்துக்கு வந்து 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு 10,000 மொய் வச்சு போன மாதிரி பேசுற. காய்கறியை வாங்கிட்டு போனோமா புருஷனுக்கு சமைச்சு போட்டோமான்னு இருக்கணும். என் விஷயத்துல யாராவது தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்புடுதான் சொல்லிட்டேன். பாரு, உனக்கு இதான் கடைசி முறை. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட புள்ள தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி வீசி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சஞ்சீவ், சஞ்சீவ் இரு இரு. நீ ஒருத்தரோட கைய கால உடைக்கிறதுக்காக காசு வாங்கினல, அந்த காசை திருப்பி கொடுத்துரு சஞ்சீவ். நம்ம
எனக்கு இந்த அடிதடி எல்லாம் வேண்டாம் சஞ்சீவ். நீ யாரையும் அடிக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாலையெல்லாம் போட்டு விட்டேன். ஒழுங்கா விரதம் முடிச்சு திருந்தி வா சஞ்சீவ். என்னையும் என் குழந்தையையும் ஏத்துக்கோ. நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் என் கூட வாழுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் தான் உன் புருஷங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, வா நான் காட்டுறேன். வா விடு. வா வா சஞ்சீவ். கைய பிடிக்கிற வளர்ச்சிக்காத விடு. நீ வா நான் காட்டுறேன். வா 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 சஞ்சீவ். வா ஒரு நிமிஷம் இரு, வரேன். சரியான லூசா இருக்கு. ஏல சீக்கிரம் வண்டியை தள்ளு, போவோம். இந்த சஞ்சீவ் இத பாரு.